வணக்கம். கோவிட்-19 வேக்சின். இந்த கோவிட்-19 வேக்சின தயாரிக்க பல நாடுகளுக்கு நடுவுல ஒரு பெரிய ரேஸே வந்து போயிட்டுருக்கு. இந்தியா மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இப்ப தேவையான ஒரு விஷயம், இந்த கொரோனா வைரஸ் அகைன்ஸ்டா வந்து ஒரு வேக்சின். ஏன்னா, அந்த மாரி ஒரு நிலைமை வந்து இப்ப கிரியேட் ஆயிருக்கு. 11 மில்லியன் மக்களுக்கு மேல இந்த கொரோனா வைரஸ்னால பாதிப்படைஞ்சிருக்காங்க. 5,00,000 பேருக்கு மேல வந்து இறந்து போயிருக்காங்க. எந்த கண்ட்ரி ஃபர்ஸ்ட் இந்த வேக்சின டெவலப் பண்ணி அத மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்ற ஒரு பெரிய ரேஸ் வந்து போயிட்டுருக்கு. ஆல்ரெடி யுஎஸ், பிரிட்டன்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வேக்சின் தயாரிக்கிற நிறுவனங்கள் மேல பல கோடி ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் இவ்ளோ அமௌண்ட் குடுத்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்ப கூட ரீசென்ட்டா வந்து நோவாவேக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி மேல யுஎஸ் கவர்ன்மென்ட் 1.6 பில்லியன் ஃபண்டிங் வந்து ரெய்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த நோவாவேக்ஸ் கம்பெனி என்ன பண்றாங்கன்னா, கொரோனா வைரஸ்க்கு அகைன்ஸ்டா வந்து வேக்சின வந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வேக்சின் ப்ராசஸ வந்து ஸ்பீட் அப் பண்ணி அந்த வேக்சின வாங்கணும் அப்படின்றதுக்காக யுஎஸ் கவர்ன்மென்ட் இப்போ 1.6 பில்லியன் ஃபண்டிங் வந்து கம்பெனி மேல வந்து ரெய்ஸ் பண்ணியிருக்கு. அண்ட் அந்த கம்பெனியும் வந்து பாத்தீங்கன்னா, இந்த இயர் எண்ட் அப்படி இல்லன்னா வர 2021 ஸ்டார்ட்டிங்குள்ள வந்து 1 மில்லியன் வேக்சின்ஸ் வந்து சப்ளை பண்றதா அக்செப்டும் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி ஒரு கம்பெனி மட்டும் இல்ல, பல நாடுகள்ல இருக்கக்கூடிய முன்னணி நிறுவனங்கள் எல்லாமே இந்த வேக்சின் தயாரிக்கிற ப்ராசஸ்ல வந்து இறங்கியிருக்காங்க. யுஎஸ்ஆ இருக்கட்டும், சைனாவா இருக்கட்டும், சவுத் கொரியா, ஆஸ்திரேலியா, பிரேசில்னு பல நாடுகள் வந்து இந்த வேக்சின் தயாரிக்கிறதுல, அதுவும் இந்த வேக்சின் ஸ்பீட் அப் பண்ற ப்ராசஸ்ல வந்து ரொம்பவே தீவிரமா இருக்காங்க. இந்த ரேஸ்ல இந்தியாவும் இருக்கு. ஆல்ரெடி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்தியால வந்து ஆல்ரெடி ஒரு வேக்சின் வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு. அந்த வேக்சினோட நேம் வந்து கோவாக்சின். இந்த கோவாக்சின் இப்ப என்ன ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னா, ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 அப்படின்னு சொல்லப்படுது. ஹியூமன் ட்ரையல்ஸ். ஹியூமன் ட்ரையல்ஸ்னா என்ன அப்படின்னா, மனிதர்களுக்கு மேல இந்த வேக்சின வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அந்த ஸ்டேஜ்ல வந்து இப்ப இந்த வேக்சின் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி இந்த ஸ்டேஜ்லாம் வந்து ஜூலை 7க்குள்ள கம்ப்ளீட் பண்ணி ஆகஸ்ட் 15 அதாவது இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு இப்போ வர ஆகஸ்ட் 15 வந்து லான்ச் பண்ணும் அப்படின்னு ஐசிஎம்ஆர் வந்து இந்த வேக்சின் டெவலப் பண்ணிட்டு இருக்க கம்பெனி பயோடெக்கு வந்து ஒரு டெட்லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி அதாவது இந்த ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகி இது சக்சஸ்ஃபுல் ஆகி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்ரூவல் போகும். அப்ரூவல்னா எஃப்டிஏ வந்து அப்ரூவல் பண்ண ஓகே இந்த வேக்சின் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி எஃப்டிஏ வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ்லாம் இந்த 1 மந்த் கேப்ல ஆகஸ்ட் 15க்குள்ள முடிஞ்சிருமா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஆல்ரெடி இதை பத்தின பல எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஸ்பீட் அப் ப்ராசஸ்னால வேக்சினோட எண்ட் வந்து நெகட்டிவா போறதுக்கான சான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு வேக்சின் கிரியேட் பண்ண பல வருஷ கணக்கு ஆகும். இந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல வந்து இந்த வேக்சின் வந்து கிரியேட் பண்ணி ஒரு டெட்லைன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவா வரும் அப்படின்றது வந்து தெரியல. ஓகே. நெகட்டிவா யோசிக்காம ஒரு பக்கம் பாசிட்டிவ் சைட்ல நம்ம யோசிச்சு பார்ப்போம். இப்ப பாசிட்டிவ் சைடு என்னன்னா, இந்தியாவுக்கு இப்ப வேக்சின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் கொரோனாவுடைய கேஸஸ் அதிகமாயிட்டு தான் போயிட்டு இருக்கு. லாஸ்ட் ஒரு 6 to 5 டேஸா 20,000 பிளஸ் கேசஸ் வந்து இந்தியால ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு டைம்ல வேக்சின் கிடைக்கிறதுன்றது ரொம்பவே பாசிட்டிவான ஒரு விஷயம். இந்த வேக்சின் பத்தி தான் கம்ப்ளீட்டா நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த வேக்சின் வந்து எப்படி டெவலப் பண்றாங்க, இந்த வேக்சின் ப்ராசஸ்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, இந்த ஃபேஸ் 1லாம் சொல்றாங்க. இது என்னன்றத பார்த்துட்டு, இந்த கோவேக்சின் தவிர இந்தியால வேற என்ன வேக்சின் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். ஆயுர்வேதிக் சைட்லயும் இதுக்கான வேக்சின் வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு. அதையும் நம்ம பார்த்துட்டு ஃபைனலா வந்து ஏன் இந்த ஆகஸ்ட் 15 அப்படின்ற ஒரு டெட்லைன். இந்த டெட்லைன்ல வந்து மீட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு விஷயமா நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. இந்த வேக்சினோட ப்ராசஸ் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு வைரஸ் நம்ம பாடியில வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணுது அண்ட் அஃபெக்ட் ஆன அப்புறம் நம்ம பாடி எப்படி ரியாக்ஷன் தரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு சின்ன ஒரு பேஸ் லெவல் கான்செப்ட் தான். இந்த வைரஸ் பதிலா ஒரு பேத்தோஜன் அப்படின்ற வேர்ட் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன் இந்த பேத்தோஜன் அப்படின்னா, பேத்தோஜன் அப்படின்றது ஒரு டிசீஸ் கிரியேட் பண்ணக்கூடிய நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு சின்ன மைக்ரோ சிஸ்டம். ஓகே. இந்த பேத்தோஜன் வந்து பாத்தீங்கன்னா வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கஸ் இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த பேத்தோஜன் நம்ம உடம்புக்குள்ள வந்து டிடெக்ட் ஆகுது அப்படின்னா, நம்ம பாடியில இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ரியாக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். இந்த பேத்தோஜன் ஃபர்ஸ்ட் எங்க இருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு அகைன்ஸ்டா வந்து டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணும். இப்போ என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, இந்த இம்யூனிட்டி லெவல் நம்ம உடம்புல கம்மியா இருக்கும்போது தான் ப்ராப்ளமே வந்து ஸ்டார்ட் ஆகும். இம்யூனிட்டி லெவல் கம்மியா இருக்கும்போது தான் இந்த ஃபீவர், கோல்டு, காஃப் அப்படின்ற மாதிரி சில சிம்டம்ஸ் வந்து நம்ம கிடைக்குது. இது வந்து ஒரு பேஸ் லெவல் கான்செப்ட். இந்த கான்செப்ட் வச்சுட்டு நம்ம இந்த வேக்சின் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து போகலாம். இந்த வேக்சின் டெவலப்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த ஸ்டேஜ்ல வந்து வைரஸ பத்தின ஒரு ஸ்டடி வந்து நடக்கும். இந்த வைரஸ் எந்த மாதிரியான தன்மை கொண்டது அப்படின்ற ஒரு ஸ்டடி வந்து போகும். இந்த ஸ்டடிக்கு அகைன்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பாடியில இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா டெவலப் பண்ணுவாங்க. இந்த இம்யூன் சிஸ்டம் டெவலப் பண்றதுனால என்ன யூஸ் அப்படின்னா, இப்போ இந்த கோவேக்சின வந்து வைரஸ் அஃபெக்ட் ஆன பேஷண்ட் மேல யூஸ் பண்ணும்போது, அவங்க பாடியில இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் வந்து டெவலப் ஆகும். ஆன்டிபாடிஸ வந்து ஸ்பீட் பண்ணுவாங்க. இந்த ஆன்டிபாடிஸ ஸ்பீட் பண்றதுனால என்ன ஆகும்னா, இந்த வைரஸ டிஃபெண்ட் பண்றதுக்கு இம்யூனிட்டி பவர் வந்து அதிகமாகும். இந்த மாதிரியான ஒரு ஸ்டடி தான் இந்த ஸ்டேஜ் 1ல வந்து பண்ணுவாங்க.
ப்ரீ கிளினிக்கல் ஸ்டேஜ்ன்றது என்ன அப்படின்னா, மனிதர்கள் மேல இந்த வேக்சினை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு பிஃபோர் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து அனிமல்ஸ் மேல இந்த வேக்சினை வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. இந்த ஸ்டேஜ்ல கம்ப்ளீட் அப்சர்வேஷன் வந்து நடக்கும். இந்த வேக்சின் வந்து சேஃபஸ்டா அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கும். இன்னொன்னு வந்து இது இம்யூன் சிஸ்டம் வந்து கரெக்டா ப்ராப்பரா செயல்படுதா அப்படின்றதையும் வந்து பார்ப்பாங்க. ஏன்னா இதனோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். ஒன்ஸ் இந்த அப்சர்வேஷன்லாம் கரெக்டா இருக்குன்னு போது தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜே வந்து மூவ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஐசிஎம்ஆர் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ப்ராசஸ்லாம் அப்ரூவ் பண்ண அப்புறம் தான் ஹியூமன்ஸ் மேல இந்த வேக்சினை டெஸ்ட் பண்றதுக்கான அப்ரூவலே வந்து கொடுப்பாங்க. ஸோ ஹியூமன் ட்ரையல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 அண்ட் ஃபேஸ் 3ன்னு 3 ஃபேஸஸ் வந்து இருக்கு. ஸோ ஃபேஸ் 1 பொறுத்த வரைக்கும் 20லேருந்து 100 பீப்புள்ஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேக்சின் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அண்ட் ஃபேஸ் 2 வந்து 300 200 அந்த மாதிரி இருக்கும். ஃபேஸ் 3 வந்து 1000 2000 அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து பீப்புள் மேலே டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கும் சில வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்கு. இந்தியாவில் இதுக்குன்னு தனியாக ஒரு இன்ஸ்டியூட்டை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. சில பர்டிகுலர் இன்ஸ்டியூட்டை செலக்ட் பண்ணி அந்த இன்ஸ்டியூட் மூலமா வாலண்டியர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வாலண்டியர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு சில ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இருக்கு. இந்த ஏஜ்ல இருந்து பர்டிகுலர் ஏஜ் வரைக்கும் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அண்ட் அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் கண்டிஷன் வந்து ப்ராப்பரா இருக்கணும். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் மீட் ஆனால் மட்டும்தான் இந்த வேக்சினை வந்து அந்த பர்டிகுலர் ஹியூமன் மேலே வந்து செக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ மெயின் இந்த ஸ்டேஜில் வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த வேக்சின் வந்து அயானிக்கா இல்லை நான் அயானிக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இந்த வேக்சினால சைடு எஃபெக்ட் எதுவும் வராமல் இருக்கா இல்லை சைடு எஃபெக்ட் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. அண்ட் செகண்ட் என்ன அப்படின்னா, இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுதா அப்படின்றதையும் ஒரு விஷயம் செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆன அப்புறம் தான் அது ஃபேஸ் 2 போகும். அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் 3 வந்து போகும். ஸோ கோவேக்சினை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த வேக்சின் என்ன ஸ்டேஜில் இருக்குன்னா ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2ல வந்து இருக்கு. இந்தியாவில் 12 இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவேக்சின் வந்து செக் பண்ணுறதுக்காக செலக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த 12 இன்ஸ்டியூட்ல கரண்ட்டாக ஒரு 8 இன்ஸ்டியூட்ல வந்து இன்னும் இந்த வேக்சினோட ட்ரையல் வந்து ஸ்டார்ட் பண்ணல. ஒரு 1 or 2 இன்ஸ்டியூட்ல மட்டும்தான் இந்த வேக்சினோட ட்ரையல் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கா. இப்போதைக்கு வந்து ஒரு ரெக்கார்டு வந்து கிடைச்சிருக்கு. இந்த ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அப்ரூவல் ஸ்டேஜ் வரும். அப்ரூவல் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் இந்த வேக்சின் அப்ரூவ் பண்ணுறது யார் அப்படின்னா FDA. FDAனா ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் தான் வேக்சின்ஸை வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் அப்ரூவ் பண்ண வேக்சின்ஸ்லாம் மட்டும் தான் வந்து மார்க்கெட்டில் வர முடியும். இந்த கோவேக்சின் மட்டும் கிடையாது, ஆல்ரெடி நம்ம இந்தியாவில் நிறைய வேக்சின்ஸ் வந்து இன்னும் டெவலப் ஆகிட்டு இருக்கு. நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின்ஸ் கூட டைப் வச்சுலாம் வந்து அந்த வேக்சின் டெவலப் பண்ண வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு லிஸ்ட் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இதே பாரத் பயோடெக்கோட இன்னொரு வேக்சின் வந்து பார்த்தீங்கன்னா கோரோஃப்ளூ. ஸோ இந்த கோரோஃப்ளூவும் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்குது. அண்ட் இது இல்லாமல் அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய ஜைடஸ் கேடிலா கம்பெனியே வந்து வேக்சின் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் மைண்ட் வேக்சின் ஒரு கம்பெனி இருக்குது. ஐஐடி கவுஹாத்தி, ஏரோ ஃபார்மா, செரம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து இந்தியாவிலே வேக்சின் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கோவிட்-19 அகேன்ஸ்டாக வேக்சின் டெவலப் பண்ணுறதுல ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஆயுர்வேதிக் சைட் நம்ம பார்க்கும்போது இந்தியாவில் வந்து ஒரு கான்ட்ரவர்சி ஒன்று கிரியேட் ஆச்சு பதஞ்சலி மேலே. ஸோ பதஞ்சலி நிறுவனம் என்ன பண்ணாங்க அப்படின்னா கொரோனில் அப்படின்ற ஒரு மருந்தை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பதஞ்சலி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா 100% வந்து கொரோனாக்கு கியூர் தரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம் வந்து பதஞ்சலி மேல நிறைய கான்ட்ரவர்சி வந்தது. அண்ட் ஈவன் பதஞ்சலி மேல கேஸும் வந்து பாத்தீங்கன்னா ஃபைல் பண்ணாங்க. ஆயுஷ் நிறுவனம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பதஞ்சலி வந்து கொரோனா வைரஸ்க்கான மருந்து கண்டுபிடிக்க அப்ரூவல் வாங்கல, ஒரு இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் பண்றதுக்கு மட்டும்தான் அப்ரூவல் வாங்குறதா சொன்னாங்க. ஸோ ஃபைனலா இந்த பிரச்சனை முடிஞ்ச அப்புறம் பதஞ்சலியும் இதுக்கு என்ன அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நாங்க கொரோனாக்கு வந்து மருந்து கண்டுபிடிக்கல, இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் பண்றதுக்கு தான் நாங்க ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இந்த கொரோனில் அப்படின்றது இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் பண்றதுக்கான ஒரு மருந்தா தான் வந்து இங்க இந்தியாவில் வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஐஐடி டெல்லியும் வந்து ஆஸ்திரேலியா கூட டைப் வச்சுக்கிட்டு ஆயுர்வேதிக் சைட்ல வந்து இந்த கொரோனா வைரஸ்க்கு அகேன்ஸ்டா வந்து வேக்சின் டெவலப் பண்ண முடியுமா அப்படின்றதையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, ஃபைனலா இந்த டெட்லைனுக்கு வரும். ஸோ ஆகஸ்ட் 15 அப்படின்ற ஒரு டெட்லைன். சப்போஸ் இந்தியா வந்து இந்த வேக்சினை சக்சஸ்ஃபுல்லா எல்லா நாடுகளுக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, சப்போஸ் இது மார்க்கெட்ல வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்தியாவோட மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பிரிட்டன், யூஎஸ்லாம் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த வேக்சின் தயாரிக்கிற நிறுவனங்கள் மேலேயே கோடி ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபாய்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு வேக்சின் சக்ஸஸ்ஃபுல்லாக மார்க்கெட் உள்ள வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா நிறைய நாடுகள் வந்து இந்தியா மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அதனோட மார்க்கெட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ இப்படிலாம் நம்ம வந்து யோசிக்காம ஒரு காமன் மேனை நம்ம யோசிச்சு பார்ப்போம் அப்படின்னா, ஸோ இந்த சுச்சுவேஷனுக்கு இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்சின்றது ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஆல்ரெடி வந்து நம்ம 3rd பொசிஷனுக்கு வந்தாச்சு கொரோனா வைரஸ்க்கு. 750,000 கேசஸை தாண்டி வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். லாஸ்ட் ஒரு 5 to 6 டேஸாக வந்து 20,000+ கேசஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு இந்தியாவில்.
ஸோ இந்த மாதிரி ஒரு டஃப்பான சுச்சுவேஷன்ல ஒரு வேக்சின் நம்ம நாட்டுக்கு வந்து இந்த ஒரு ஷார்ட் பீரியட்குள்ள ப்ரொடியூஸ் ஆகி சக்சஸ்ஃபுல்லாகி வந்தது அப்படின்னா ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கிரியேட் பண்ணும் ஒட்டுமொத்தமா. ஸோ பாசிட்டிவா வந்து நம்ம திங்க் பண்ணி பார்ப்போம். ஸோ என்ன ரிசல்ட் வருதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க இதை பத்தி என்ன திங்க் பண்ணீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோல நான் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.